இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வரும்போதே கத்திக்கிட்டே வர. பின்ன என்னண்ணே, அவன் குடிச்சுட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். என்னவா, ஏதோ முறை செய்யறது கம்மியாயிடுச்சுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணானா? நம்ம விசேஷத்தை இத்தனாம் தேதி வச்சிருக்கோம், நீங்கெல்லாம் வந்துருங்கன்னு போய் அழைச்சா, நான் தானே தாய் மாமன், என் மடியில உட்கார வச்சுதானே நீங்க காது ஊத்த போறீங்க. நீங்க முடிவு பண்ண தேதியில நான் அப்படியே வாலாட்டிட்டு வரணுமான்னு என்ன பார்த்து கேக்குறான். அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன பார்த்து அப்படி கேட்பான். ஏன் மச்சான், உங்க மச்சான் சப் கலெக்டர் ஆயிட்டாரோ? ஏக்கா, இப்ப நீ எதுக்கு மாமா முறைச்சிட்டு இருக்க? அவரு சரியா தானே கேக்குறாரு. அவன் பேசுறதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு அப்படியே கோபம் எகிரிக்கிட்டே வந்துச்சு. சரி விடுப்பா, மனோகரை பத்தி தெரியும் தானே, எதுக்கு இப்ப அவனை பத்தி பேசிக்கிட்டு? இன்னைக்கு கூட அவனால சும்மா நம்ம கிட்ட நேருக்கு நேர பேசவே முடியலமா, அப்படியே தண்ணிய போட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கான். இவனை எல்லாம் வச்சு எப்படிமா அவ்வளவு பெரிய விசேஷத்தை நடத்த முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவன் வரமாட்டான். இதுக்கு மேல என்னன்னு இனிமேல அவனை கூப்பிட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அப்ப நம்ம தனாவையும் கதிரையும் கூப்பிட்டுக்கலாம். அக்கா புருஷன் தாய் மாமனுக்கு சமந்தானே, கதிர் மடியிலயே உட்கார வச்சு காது குத்திடலாமே. ஏய், நீ இப்படி இந்த முடிவு பண்ணுவ? கதிர் மடியில உட்கார வச்சு காது குத்துவனு? இது பாரு, அவன் அக்கா புருஷன், அவ்வளவுதான். அக்கா புருஷன் எப்படி தாய் மாமன் ஆவான்? அம்மாவோட கூட பிறந்த தம்பியோ அண்ணனோ தான் தாய் மாமன்னு சொல்லுவாங்க. ஆமா, முதல்ல நீ யார் இதுல கருத்து சொல்றதுக்கு? இது பாரு, இந்த முறைய பத்திலாம் உனக்கு என்னடி தெரியும்? இதெல்லாம் தேவையில்லாம பேசுற வேலை இங்க வச்சுக்காத. ஐயோ சித்தி, உங்க அண்ணன் வரமாட்டேன்னு சொன்னதுனால நான் ஒரு பேச்சுக்கு தான் கதிரையும் தனாவையும் கூப்பிட்டுக்கலாம்னு சொன்னேன். அது எப்படி எங்க அண்ணன் வராம போவாரு? அப்படி வரலன்னா வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அப்படியே உட்கார வச்சிருவீங்களோ? எங்க அண்ணன் அப்படிதான் வரமாட்டேன்னு சொல்லுவாரு, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா என்ன? நாம தான் வற்புறுத்தி வர வைக்கணும். சிவா, அண்ணா, மனோகருக்கு போன் பண்ணி சமாதானமா பேசு. பார்வதி சொல்றதுதான் முறை. அவனை நீ ஒரு வார்த்தை கேட்டு நாள் குறிச்சிருக்கலாம். சரி விடு. ஜானகி, நீயும் ஒரு வார்த்தை மனோகர்கிட்ட பேசு. சரிங்க, நான் பேசுறேன். அப்புறம் தாய் மாமனா இல்லனாலும் ஃபங்க்ஷனுக்கு தனாவையும் கதிரையும் கூப்பிடலாமே. ஏன் சிவா, நீயும் பார்வதியும் போய் கூப்பிட்டுட்டு வந்துருங்க. சரிங்க அண்ணி. நாங்க எதுக்கு போய் கூப்பிடணும்?